அனைவருக்கும் வணக்கம். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் அடுத்த ஒரு பார்ட் பி கொஷின் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஜீரோஸ் அண்ட் சிங்குலாரிட்டிஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 1/1 மைனஸ் ஜெட் ஸ்கொயர். இந்த சிங்குலாரிட்டிஸ்ன்றது வந்து போல், எசென்ஷியல் சிங்குலாரிட்டி, ரிமூவபிள் சிங்குலாரிட்டி அந்த மாதிரி வர்றது. ஸோ சிங்குலாரிட்டிஸ்க்கு வழக்கமாக நம்ம என்ன பண்ணோம்னா டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 பண்ணுவோம். ஜீரோஸ்க்கு வந்து நியூமினேட்டர் ஈக்குவல் டு 0. அதாவது ஜீரோஸ் வந்து எப்போ அந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட்டோட வேல்யூ 0 வருதுன்னு நம்ம பார்ப்போம். இங்கே எது நமக்கு எஃப் ஆஃப் இசட் கிவன் ஃபங்க்ஷன் z square plus 1 divided by 1 minus z square. இது வந்து இந்த fraction formல இருக்கு. இதில் காசோ சைனோ e power z எதுவுமே இல்லை. அப்போ ரொம்ப ஈஸி. For zeros numerator equal to 0. Okay. For zeros of f of z நம்ம என்ன பண்ணுவோம், நியூமினேட்டர் ஈக்குவல் டு 0 இல்லைனா எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 0 நீங்கள் எது எடுத்தாலும் ஓகே. எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 0னா இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் ஜெட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது நியூமினேட்டர் ஈக்குவல் டு 0 தான் வரப்போகுது. ஸோ அப்போ ஜீரோஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், எப்பவுமே நியூமினேட்டர் மட்டும் ஈக்குவேட்டர் 0 பண்ணிவிட்டு இசட்டோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 -1 நம்ம ஐ ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ இசட் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. அப்போ இது இசட் ஈக்குவல் டு ஐன்றது ஒன்று இருக்குது, -1 இருக்குது. அப்போ தே ஆர் சிம்பிள் ஜீரோஸ். z equal to I and z equal to minus I or order 1ன்றதால okay, degree 1 the whole power 1, simple zeros. For singularities denominator equal to 0. For singularities denominator equal to 0. அப்போ 1 minus z square equal to 0 implies 1 equal to z square வரும். எப்பவுமே unknown leftல வச்சுக்கணும். So z square equal to 1. So this implies z equal to plus or minus 1. இதுதான் நம்ம போலும் நம்ம சொல்லுவோம். Okay. So therefore z equal to 1 and z equal to minus 1 are simple poles. அவ்வளோதான். இதுதான் ஜீரோஸ் அண்ட் போல்ஸ் கண்டுபிடிக்கிறது. இந்த காணொலியில் இன்னொரு கொஷின் 5 மார்க் கொஷின் பார்த்துடலாம். Discuss this transformation w equal to e power z. எப்பவுமே நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் எந்த யூனிட் எடுத்தாலும் z வந்து x plus iy, w equal to u plus iv நம்ம சொல்லுவோம். இதுவே w இந்த e power iz இருக்கும்போது w வந்து போலார் ஃபார்மில் எழுதுனா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன எடுக்கலான்னு பாருங்கள். லெட் z equal to x plus iy. வழக்கமாக w equal to u plus iv தான். அந்த wக்கு பதிலாக இப்போ ரோ e power i psi நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா. ஸோ w equal to ரோ e power i psiன்ட்டும் நீங்கள் சை எடுத்துக்கலாம், இல்லை 5 எடுத்துக்கலாம். 5 எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு. இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ஸோ இதில் ரீப்ளேஸ் பண்ணலாமா. ஸோ தேர்ஃபோர் டபிள்யூ ஈக்குவல் டு இ பவர் இசட் இம்ப்ளைஸ் டபிள்யூக்கு பதிலாக ரோ இ பவர் ஐ5 ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இ பவரில் அடிஷன் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கிறதுனால இந்த ப்ராடக்ட் ஆஃப் 2 எக்ஸ்பொனென்ஷியலாக எழுதலாம். இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஐஒய். ஸோ இதில் வெறும் ஐயே இல்லை, அப்போ இது ரியல் டேர்ம். இங்கே ஐ இருக்குது, இது இமேஜினரி டேர்ம் சொல்ல முடியாது. பட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இ பவர் ஐ அந்த பேட்டர்னில் இருக்குது. ஸோ ரெண்டு பக்கம் நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ரோ ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ்ன்னு கிடைக்குது. இது இ பவர் ஐ5 ஈக்குவல் டு இ பவர் ஐஒய்னா அப்போ நமக்கு 5 ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்குதுன்னா ஒய்ன்னு கிடைக்குது. அப்போ எக்ஸ் ஒயில் இருக்கிறது 5 ரோவாக மாறுது. 5ன்றது வந்து இந்த ரேடியஸ் மாதிரி எடுக்கிறது. அது வந்து இங்கே ரேன்னு நம்ம சொல்லுவோம், ரோன்றது. ஓகே. 5 வந்து அது இந்த எக்ஸ் ஆக்சிஸோட அந்த ரியல் ஆக்சிஸோட மேக் பண்ணுற ஆங்கிள். ஓகேவா. இப்போ நம்ம இது எதை பொறுத்து டிஸ்கஸ் பண்ணுறதுனா நாமளே ஒரு லைன்ஸ் எடுத்து இந்த லைன் எடுத்தால் இப்படி மேப் ஆகுதுன்னு நம்ம சொல்ல போகிறோம். அப்போது இசட் பிளேனில் வந்து y ஈக்குவல் டு சி அப்படின்ற ஒரு லைன் எடுக்கிறோம். இப்போ y ஈக்குவல் டு சின்ற லைன் எடுக்கிறோன்னா நமக்கு எப்படி இருக்கும். ஓகே. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இது வந்து இசட் பிளேன். அப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து அதாவது ரியல் ஆக்சிஸ், இது இமேஜினரி ஆக்சிஸ். ஓகே. இங்கே டபிள்யூ பிளேன் சொல்லும் பொழுது இது இப்படியே இருக்கட்டும். இங்கே என்ன y ஈக்குவல் டு சி நம்ம சொல்கிறோம் இல்லையா. y ஈக்குவல் டு சினா எ லைன் பேரலல் டு y ஆக்சிஸ், இதுதான் y ஈக்குவல் டு சியாக இருக்கும். ஓகே. அப்போ y ஈக்குவல் டு சி நம்ம இங்கே எடுக்கிறோம் அப்படின்னா y ஈக்குவல் டு சினா இங்கே பாருங்கள் y வந்து ரோ இருக்குது. அப்போ ரோ ஈக்குவல் டு சின்ட்டு வருது. ரோ வந்து 5 வந்து ஆங்கிள். அப்போ இந்த லைன் இங்கே மேக் பண்ணுற இந்த ஆங்கிள் தான் நம்ம 5ன்னு சொல்கிறோம். அப்போ விச் இஸ் நத்திங் பட் த ரே நம்ம சொல்கிறோம். அப்போ ஆரிஜின்லேருந்து தான் வருது. த லைன் y ஈக்குவல் டு சி இன்டு த ரே 5 ஈக்குவல் டு சி. அவ்வளோதான். ஓகேவா. அடுத்து இப்போ லைன் எக்ஸ் ஈக்குவல் டு சி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதே போல் நமக்கு என்ன இருக்குது, இசட் பிளேன் இருக்குமா. ஓகே. இது ரியல் ஆக்சிஸ், இது இமேஜினரி ஆக்சிஸ், இது இசட் பிளேன். இதே போல் இங்கே டபிள்யூ பிளேன். இப்போ நம்ம என்ன எடுக்கிறோம், எக்ஸ் ஈக்குவல் டு சின்னு எடுக்கிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு சின்னா எக்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும்.
சி பாசிட்டிவ் நம்ம எடுத்துக்க பண்ணுறோம். ஸோ இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு சின்னா நமக்கு இங்கே எது இருக்குன்னு பாருங்கள், எக்ஸ் இங்கே இருக்குது. அப்போ இ பவர் சின்னு வருமா? அப்போ ரோ ஈக்குவல் டு இ பவர் சி. இப்போ இதை தான் நம்ம ரோன்னு நம்ம சொல்கிறோம், இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம ரோன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கே எடுக்கணும்னா ரோ ஈக்குவல் டு இ பவர் சின்னு வரப்போகுது. இங்கே ஆங்கிள் நமக்கு எல்லா ஆங்கிளும் உங்களுக்கு வந்துடுது. அப்போ நமக்கு என்ன அந்த ரோ ஆர் ஈக்குவல் ரோன்றது வந்து இது ரேடியஸ், இதனோட ரேடியஸ். அப்போ இது என்னவா இருக்குன்னா சர்க்கிளாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், the line x equal to c mapped into the circle rho equal to e power c. ஓகே, ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரெண்டு பார்த்துட்டோமா, மூணாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த ரெக்டாங்குலர் ரீஜன். இப்போ ரெக்டாங்குலர் ரீஜன் அப்போ நம்ம சொல்லும் பொழுது அகைன் இசட் பிளேன் எடுத்துக்கிறேன், ரியல் ஆக்சிஸ், இமேஜினரி ஆக்சிஸ், இதுதான் இசட் பிளேன். இப்போ நம்ம என்ன எடுக்கிறோன்னா என்ன எடுக்கிறோம், a less than or equal to x less than or equal to b. x equal to a அப்படின்னா a line parallel to x axis, இதுதான் x equal to a. அப்போ இது வந்து x equal to b. ஓகே, அதே போல் y equal to c சொல்லும்போது பாசிட்டிவாகவே எடுத்துக்கிறேன், இது y equal to c, இது வந்து y equal to d. இதுக்கு எல்லாத்துக்கும் பிட்வீனில் இருக்க ரீஜன்னா இந்த ரீஜன் தான், இதுதான் நம்ம ரெக்டாங்குலர் ரீஜன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இசட் பிளேனில். ஓகே, அப்போ இது டபிள்யூ பிளேனில் சேஞ்ச் ஆகும்போது என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா. இப்போ ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி நம்ம சொல்கிறோம். அப்போ சி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி சொல்கிறோம். இஸ் மேப்ட் இன் த ரீஜன் பவுண்டட் பை. இப்போ எக்ஸ்னா எக்ஸ் எங்கே நம்ம ரீப்ளேஸ் பண்ணலான்னு பாருங்கள். எக்ஸுக்கு பதிலாக இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோன்னா இ பவர் ஏன்னு வருமா, எக்ஸுக்கு பதிலாக ஏ போட்டிங்கன்னா இ பவர் ஏ வரும். ஸோ அப்போ பவுண்டட் பை, இந்த ரீஜன் பவுண்டட் பை நான் இங்கே எழுதுகிறேன். ரீஜன் பவுண்டட் பை நமக்கு என்ன வரும்னா இ பவர் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இ பவர் பி வரும். ஓகேவா, அப்போ ஒய்க்கு பதிலாக சி போடுறோம் அப்படின்னா அங்கே நமக்கு 5 தான் இருக்குது, 5 ஈக்குவல் டு தான் நமக்கு ஒய்ன்னு வருது இல்லையா. அப்போ நம்ம இங்கே எழுதும்போது சி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டிஆர் இருக்கும். அப்போ இந்த ரோ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், ரோ ஈக்குவல் டு சம்திங்னாலே நமக்கு என்னது அது சர்க்கிள் உங்களுக்கு. ஓகே, அப்போ இந்த டபிள்யூ பிளேயில் நம்ம எடுக்கும் பொழுது ஓகே, இ பவர் ஏ லெஸ் தென் ரோ லெஸ் தென் இ பவர் பி, இங்கே சி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி. அப்போ இங்கே வரும்போது உங்களுக்கு என்ன வருதுன்னா இமேஜ் பவுண்டட் பை த சர்க்கிள். நம்ம ஒரு சர்க்கிளே எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இது ஒரு சர்க்கிள். அப்போ ரேவாக எடுக்கும்போது இப்படி தான் எடுப்போம், இது ஒரு ரே வரும், இது ஒரு ரே வரும். ஓகேவா, இப்போ இதுதான் ஆங்கிள். இங்கே வரும்போது இது ஆங்கிள் சி, இங்கே டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது சி இது டி இருக்குது. ஓகே, அப்போ இன் பிட்வீனில் இருக்க இந்த ரீஜன் தான். நீங்கள் இதை ஃபுல் சர்க்கிளே எடுத்தாலும் இந்த அந்த ஆங்குலர் பார்ட்ஸில் அந்த பிட்வீனில் இருக்கிற இந்த ஷேடட் போர்ஷன் இருக்குல்ல, இது மட்டும் தான் நமக்கு டபிள்யூ பிளேனில் வர ரீஜனாக இருக்கும். ஓகேவா, சப்போஸ் செமி இன்ஃபைனைட் ஸ்ட்ரிப் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 கேஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். the semi infinite strip x less than or equal to 0 and 0 less than or equal to y less than or equal to pi is mapped into the semicircular region. ஏன் x less than or equal to 0, xக்கு 0 போட நமக்கு என்ன வரும் பாருங்க, ரோ ஈக்குவல் டு இ பவர் சி சொல்கிறோம் இல்லையா, எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா இ பவர் 0 வந்து 1. அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லும்போது நமக்கு ரோவோட வேல்யூ என்ன வரும்னா 0 லெஸ் தென் ரோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. எக்ஸ் ஈக்குவல் டு 0 வந்தால் இ பவர் 0 வந்து 1. அப்போ கம்மியாக இருந்துச்சு, நீங்கள் லெஸ் தேன் சொல்லும்போது 0 லெஸ் தென் ரோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஓகேவா, அண்டு 0 less than or equal to y less than or equal to 5னா 5 equal to தானே y வருது. அப்போ 5 varies from 0 to pi and 0 less than or equal to 5 less than or equal to pi. அப்போ இதை டயக்ராமாக வரைகிறோம் அப்படின்னா எப்படி இருக்கும், z plane, real axis, imaginary axis. ஓகே, x less than or equal to 0னா நெகட்டிவ் x axis, 0லிருந்து வர்றது. ஓகேவா, அப்போ இங்கிருந்து இதுதான் இந்த போர்ஷன். இதில் y வந்து 0 less than or equal to y less than or equal to 5. அப்போ yன்னு வரும்போது y equal to 0 அப்படின்னா இதுதான் x axis, y equal to piன்னு வரும்போது இப்படி வரும் உங்களுக்கு. அப்போ இன் பிட்வீனில் இருக்கிற போர்ஷன் அப்படின்னா இதுதான். ஓகே, இது எவ்வளோ பேர் சொன்னாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம் இல்லையா. இதுதான் செமி இன்ஃபைனைட் ஸ்ட்ரிப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து இசட் பிளேனில் இருக்கிறது. ஓகே, ஸோ டபிள்யூ பிளேனில் வரும்போது ரோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, அப்போ ரோ ஈக்குவல் டு 1 வரும்போது ஒரு சர்க்கிள் சென்டர் வந்து ஆரிஜினில் இருக்குது, லெஸ் தேன் 1ன்னு சொல்லும்போது ரேடியஸ் 1ஆக இருக்குது. அப்போ ஒரு சர்க்கிள் வரைகிறோம். ஆனால் இங்கே 0 to pi தான் சொல்கிறோம். 0 to pi வரும்போது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, அப்போ நமக்கு வரும்போது சர்க்கிள் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த அப்பர் செமி சர்க்கிள் இருக்கிறது, கீழே இருக்கிறது வராது. இப்போ 0 less than or equal to 2 pi எடுத்துன்னா ஃபுல் சர்க்கிள் வந்துடும், ஃபுல்லாகவே வந்துடுதுன்னு அர்த்தம், ஃபுல் ரீஜன் இந்த டபிள்யூ பிளேன் வந்துடுதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ இதுதான் டபிள்யூ பிளேனில் இருக்கிறது.
ஸோ 5 மார்க்குன்றதால ஒரு 4 கேஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.